காஷ்மீரில் தீவிரவாதிகளின் மறைவிடத்தை காட்டிய மோப்ப நாய் டைசன். ஜம்முவின் கீஷ்த்வார் பகுதியில் நேற்று முன்தினம் மத்திய பாதுகாப்புப் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுடன் இருந்த டைசன் என்ற மோப்ப நாய் தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை நோக்கி குரைத்துள்ளது. இதையடுத்து டைசனை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். காலில் குண்டுபட்டு ரத்தம் கொட்டிய போதும் டைசன் தொடர்ந்து குரைத்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்புப் படையினர் தொடங்கிய நடவடிக்கையில் 3 தீவிரவாதிகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். தீவிரவாதிகளின் மறைவிடத்தை கண்டுபிடித்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயான டைசன் இந்த நடவடிக்கையின் நாயகனாக கருதப்படுகிறது. இந்நிலையில் காயமடைந்த டைசனுக்கு உதம்பூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. டைசனைப் போல் பல மோப்ப நாய்கள் தீவிரவாதிகளை அடையாளம் காண்பதில் உதவியுள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டில் காஷ்மீரின் அக்னூர் செக்டரில் பேண்டம் எனும் மோப்ப நாய் காணாமல் போனது. 4 தினங்களுக்குப் பின் திரும்பிய பேண்டம் தீவிரவாதிகளின் மறைவிடத்தை கண்டுபிடித்தது. பிறகு அங்கு பாதுகாப்புப் படையினர் சென்று தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தினர். எனினும் கடந்த 28 2024இல் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையின் போது பேண்டம் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு வீரமரணமடைந்தது. இதுபோல் வீரமரணமடையும் மோப்ப நாய்களின் உடல்கள் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகின்றன. இத்துடன் அவைகளின் வீர தீர செயல்களை பாராட்டும் வகையில் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. தீவிரவாதிகள் பிடிபட்டது எப்படி? காஷ்மீர் பாதுகாப்பு படையினர் காரக்கூடியதாவது: ஜம்மு காஷ்மீரில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பை சேர்ந்த சீனியர் கமாண்டர் சைஃபுல்லா ஊடுருவினார். இவரது தலைமையில் 7 தீவிரவாதிகள் சத்ரு வனப்பகுதியில் பதுங்கியிருந்து தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். காஷ்மீரில் நடைபெற்ற பல தீவிரவாத தாக்குதலில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளது. இவர்களை பிடிக்க இராணுவத்தின் தனிப்படை பிரிவினர், மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர், உளவு பிரிவினர், காஷ்மீர் போலீசார் ஆகியோர் இணைந்து கடந்த 326 நாட்களாக கிஷ்த்வார் மாவட்டத்தில் உள்ள சத்ரு வனப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தினர். உள்ளூர் மக்கள் தீவிரவாதிகளுக்கு அளித்த ஆதரவு காரணமாக இவர்களை எளிதில் பிடிக்க முடியவில்லை. சைஃபுல்லா கூட்டாளிகள் 4 பேரை சுட்டுக் கொன்ற நிலையில் சைஃபுல்லா உட்பட 3 பேர் மட்டும் பிடிபடாமல் நீண்ட காலமாக தப்பி வந்தனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் சைஃபுல்லா உட்பட 3 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் கூட்டு முயற்சி, டைசன் மோப்ப நாய், ட்ரோன்கள், செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் நவீன கருவிகளின் உதவியுடன் சைஃபுல்லா தலைமையிலான 7 தீவிரவாதிகளை சுட்டுக் கொல்ல மொத்தம் 326 நாட்கள் ஆனது.